இன்னைக்கு ஒரு காய் ஒரு சமையலில் வந்து வாழைப்பூ. ஆமாம், வாழைப்பூவில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூ சாதம், துவையல், பிட்லை, கொஜ்ஜு, அப்புறம் சூப். சூப்பர் இல்லையா? வாழைப்பூவில் சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாழைப்பூவில் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இப்படி இருக்கும். ஓகே. இந்த இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து துவையல் பண்ணால் நல்லாயிருக்கும். அது வந்து துவையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் லேசாக வேக விடணும். அப்படியே இதை போட்டாங்க. இதுவும் கட் பண்ணி வெளியே வச்சா கருத்துருவோம்ல? நம்ம கருத்து கொஞ்சம் மோர் விட்டு தான் வைக்கணும். இப்போ எலசாக இருக்கனால அப்படியே போட்டிருக்கேன். அது ரெண்டு பக்கம் போட்டிருக்கேன். போட்டுட்டு துணியூண்டு உப்பு நிறைய இல்லை, துணியூண்டு உப்பு போட்டு கொஞ்சம் வேகட்டும். அது வெந்ததுக்கப்புறம் வந்து சட்னிக்கு வறுத்து அரைக்கணும். அதேமாரி சாத்து கூட ஒரு உள்ளி வேக வச்சிடணும். ஸோ அதை என்ன பண்ணிருக்கோம், கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறேன் இன்றைக்கி. அதை வந்து அதை போட்டுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா வேக போட்டுடலான்னு பார்த்தேன். எல்லா இதுவும் வேக போட்டுட்டு வேறு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஓகே. கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு எல்லாத்தையும் வேக விட்டுக்கிறேன். இதில் வந்து இந்த கல்லெண்ணெய் எடுத்து காமிக்கவே இல்லையா மேம்? கல்லெண்ணெய் எடுத்து தெரியும். கல்லெண்ணெய் எடுத்து நிறைய வாட்டி பண்ணியிருக்குமே நம்ம. ஆமாம். கல்லெண்ணெய் எடுத்துடணும். கொஞ்சம் நறுக்கிறது தான் கஷ்டம் அது. பட் ஆனால் நிறைய மெடிசனல் பெனிஃபிட் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த கேரட் ஃபார்வர்டில் சொல்லுங்கள். அது ஓகே. இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக. வாழைப்பூவில் வாழைப்பூ கொஞ்சம் வந்து சாத்து கொஞ்சம் மெல்லிசாக நறுக்கினது. பட் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சமாக இருக்கலாம், எல்லாம் ஒன்றா வேக போட்டுறேன் நான். அந்த சில பேர் அந்த தோலில் பண்ணுறா ரொம்ப எலசாக இருக்கணும். ரொம்ப எலசாக ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல பறிச்சோன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த தோலில் பண்ணலாம். இல்லைன்னா இப்போ கடையில் வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் அந்த உள்ளே இருக்கிறத வச்சு பண்ணோம்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தோல்லையும் துவையல் பண்ணலாம். ஆமாம், தோல்லையும் துவையல் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுருக்கேன். கொஞ்சம் உப்பு லேசாக போட்டிருக்கேன், வேகட்டும். துவையல் வந்து நார்மலாக பிரண்ட துவையல் எடுப்போம் பாருங்கள், அதே மாதிரி அரைக்கணும். என்ன எடுத்துட்டுருக்கேன்னா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 மிளகு எடுத்துட்டுருக்கேன். அது தனியாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா, எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரத்துக்கு மிளகா. இந்த 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துட்டுருக்கேன். மிளகு, உளுத்தம்பருப்பு, மிளகாயை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறேன். துவையல் அது வெந்துட்டுருக்கு. விட்டுப்பேன். துளியூண்டு வெல்லம், அந்த புளி, கொஞ்சோண்டு புளி போட்டுட்டு இந்த உளுத்தம்பருப்பு, மிளகு வறுத்துட்டு அப்புறம் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் எள்ளு வச்சுருக்கேன், கருப்பல், அதையும் போட்டு வறுத்துப்பேன். வறுத்துட்டு அதையும் போட்டுன்ட்டு தேங்காய் வந்து நிறைய வேண்டாம், சும்மா 2 பீஸ் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட வேண்டியதான். ஓகே. எள்ளு, உளுத்தம்பருப்பு. நார்மலாக துவையலுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, மிளகா, பெருங்காயம் வைப்போம். பரண்டிக்கும் வாழைத்தண்டுக்கு மட்டும் இது வைக்கணும், எள்ளு வரணும். எள்ளு, துளியூண்டு வெல்லம், வந்து கசப்பாக இருக்கிறதால துளியூண்டு வெல்லம், கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும்ல. ஆமாம். இப்போ இது எள்ளு மட்டும் தனியாக வறுத்துக்கணுமா? தனியாக வறுத்துக்கணும். ஆமாம். இது எள்ளு வந்து எண்ணெய் இடாமல் வறுத்தோன்னா நல்லா வருவாது, எண்ணெய் விடக்கூடாது. அதுக்காக அதுலேருந்து இது கொஞ்சம் ஜலம் வேண்டாம், அந்த மட்டும் நறுக்கி வேக வச்சோங்க, அதை போட்டு அரைக்க வேண்டியதான். என்னென்ன போட்டிருக்கோன்னா புளி, வெல்லம், உளுத்தம்பருப்பு, மிளகு 2 எள்ளு. அதாவது இது வந்து நார்மல் துவையல் மாதிரி நல்லாயிருக்கும் அது. ஓகே. 1 ஸ்பூன் தனியா, ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மிளகா, ஒரு 4-5 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, பெருங்காயம், துளியூண்டு தேங்காய், கொஞ்சோண்டு ஜீரகம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு, சில பேர் உளுத்தம்பருப்பும் போட்டு அரைப்பா. பட் நான் உளுத்தம்பருப்பு அரைக்க வேண்டாம். தேங்காய் போடுறதுனால உளுத்தம்பருப்பு போடல. கொஞ்சம் கடுகு தாளிக்கும் போது உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். நான் நார்மல் பிட்லைக்கு வந்து மிளகு ஜீரகம் அவ்வளோ போடுறது இல்லை, வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது போடுறோம் இல்லையா. இதுக்கு வந்து மிளகு கொஞ்சோண்டு போட்டுட்டு பெருங்காயம் போடணும். எல்லாத்தையும் நல்லா எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன். இது வந்து சாதம் சூடாக போட்டு நெய் விட்டுன்னு சாப்பிட்லாம். இல்லை சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது தொட்டுக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். சாத்தில் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். இப்போ தாளிக்கணுமா? வேணாம் தாளிக்கலாம், கொஞ்சம் கடுகு தாளிக்கலாம், தாளிக்கிறேன் வேணா அப்புறமா. ஓகே. இல்லையா
பிட்லைக்கு வறுத்துனேன் இல்லையா, அதை அரைக்க பாரு. கொஞ்சோண்டு தேங்காய் போட்டிருக்கேன். ஓகே. வேக வச்சுருந்தேன் இல்லையா, வெந்துடுத்து. ஆஃப் பண்ணிக்கின்றேன். வேணுங்க பாப்பா எடுத்துக்கலாம். வந்துடுச்சுல. இது வந்து சாத்துக்கா எல்லாத்துக்குமே, சாத்துக்கு கொஞ்சம் பிட்லைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். இது வெந்ததுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுருக்கேன். அதை வேக வச்சதை கொஞ்சம் வேக வச்சு தான் போடணும். அதை இப்போ வச்சு போட்டு அந்த ஜலத்தை வந்து கொட்டிடலாம். கொஞ்சம் அந்த தோற்பு இல்லாமல் இருக்கும். இல்லை வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஜலம் விட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் புளி வந்து இதுக்கு ஏற்ற அளவுக்கு புளி இந்த அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துட்டுருப்பேன் வச்சுங்களேன். அதை வந்து நான் கரைச்சி விட்டுறேன். அதில் இந்த புளி கரைச்சி விட்டுருந்தேன் இல்லையா, அப்போ அதில் வந்து இந்த பருப்பு கொஞ்சம் தோரம் பருப்பு வேக வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு நம்ம என்ன அரைச்சிருந்தோம் இல்லையா, அரைச்ச விழுதுன்னு போடணும். இந்த வறுத்துனேன் இல்லையா, தனியா, கடலைப்பருப்பு, மிளகா, அது எல்லாத்தையும் இப்போ வறுத்துனது எல்லாத்தையும் அப்படியே போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். வெறும் காய் வேகத்தான் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த புளி ஜலம், இந்த அரைச்ச இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, பருப்புலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்றேன். ஜென்ரலாக இந்த பிட்லைக்கு இதே இன்க்ரீடியன்ஸாக இல்லை, எல்லா பிட்லைக்கும் இதே இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து மிளகு வந்து ஜாஸ்தி போட்டிருக்கோம். மிளகு போட்டிருக்கேன். ஏன்னா மிளகு வந்து கொஞ்சம் தோற்பு இருக்குனால மிளகு போட்டிருக்கேன். அதுக்கு ஏற்ற ஜலம் போட்டு உப்பு போட்டுன்ட்டு அவ்வளோதான். இது அப்படியே கொதிச்சதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டணும். இது வந்து இந்த பிட்டில் நம்ம வந்து யூஸ்வலாக கத்திரிக்காய் அதிலெல்லாம் போடுவோம். அதேமாரி நல்லாயிருக்கும். அதேமாதிரி இதில் வந்து இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ஆமாம், இது இந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் கொதிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும்னா கொஞ்சம் அரிசி மாவு விட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். அது பிட்லைங்கிறது ஜென்ரலாக தால் கறி தான். ஆமாம், தால் கறி. அது நம்ம இது வந்து நம்ம ஸ்டைல். அது அதில் ஒரு மாதிரி சப்போஸ் இந்த புளி வேண்டாம் அப்படின்னு தோழித்துனா இதில் வந்து இது போட்டுக்கலாம். வெங்காயம், இது தக்காளி போட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா பிட்லைன்னு போது பிட்லைன்னு சொல்ல முடியாது. தக்காளி போட்டோம்னா அது கறின்னு சொல்லணும். ஓ, பிட்லைக்கு புளி தான் போடுவோம். கொதிச்செடுத்து புளி ஜலம் விட்டோம், அரைச்ச விழுத போட்டு கொஞ்சம் தோரம்பருப்பு வேக வச்சு போட்டது. அப்புறம் இது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணுவோம். பிட்லை ரெடி. பிட்லை ஈஸி தான். இது ரொம்ப ஈஸி தான். அதுதான் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டும் விட்டுக்கிறேன். இது வந்து வாழைப்பூ சாதத்துக்கு சாதம்ன்றதுனால கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நார்மல் நம்ம பண்ணுற மாதிரி தான். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக பண்ணி பார்த்தா குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். என்னென்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடணும். போடுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை வேணால் வேர்க்கடலை போட்டுக்கலாம், இல்லை இது வேணும் போட்டுக்கலாம். அது போட்டு அது இதாகட்டும். நடுவில் வந்து இந்த கொஞ்சோண்டு இஞ்சி வச்சுருக்க பாருங்க, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறேன். வச்சுட்டு இல்லையா, அதெல்லாம் வதங்கிட்டு இப்போ இந்த அரைச்சிட்டேன். இந்த தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு தோரம் பருப்பும் போடுவேன். அதுமாதிரி இந்த வெந்தது இருக்கு இல்லையா, அந்த அதையும் ஒரு ஸ்பூன் போடணும். வாழைப்பூ கொஞ்சோண்டு தோரம் பருப்பு வேக வச்சது போட்டுட்டு அதில் லேசாக அப்படியே கிண்டிடுவேன். கொஞ்சம் ஈரப்பதம் லேசாக இது இருக்கும் இல்லையா, இந்த பருப்பு அதெல்லாம் போட்டதுனால, அதனால் ஒரு லேசாக ஒரு கிண்டிட்டு இப்போ சாதம் போட்டு கிண்டி வேண்டியதான். உப்பு போடணும். சாதத்துக்கும் இதுக்கு எவ்வளோ சேர்த்து, வெறும் இந்த காய் வேகப்படுறது உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அதுக்கு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு. ஓகே. இப்போ இதில் கொஞ்சம் இதில் சாதத்தில் துவர்ப்பு இருக்கும்ல. ஆமாம். வேறு 2 தக்காளி போட்டானே அதில். இல்லை, அது தக்காளி ஒரு டேஸ்ட்டுக்கு போடலாம். நான் இஞ்சி போட்டிருக்கேன், இஞ்சி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த தேங்காய் பருப்புலாம் இருக்கிறதுனால அது வந்து துவர்ப்பு தெரியாது. போடலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டு, தக்காளியை நல்லா வதக்கிட்டு, அந்த வாழைப்பூ வதக்கிட்டு அது ஒரு டேஸ்ட் இருக்கும், இது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆமாம். சில இடங்கள்லாம் வந்து இந்த வாழைப்பூவும் கத்திரிக்காயும் போட்டு அதுவும் நல்லா ரொஸ்ட்டு மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம், அது என்னென்னா பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இது இருக்கு இல்லையா, இதுலேயே கத்திரிக்காய் 2 வதக்கி போட்டோன்னா பொறுத்தலாம் வச்சுட்டுலாம். ஆமாம். இது அப்படி கலைக்கணும். ஆமாம், கொஞ்சம் ஆறிட்டு சூடோடு நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணால் குழஞ்சிரும். அதனால் அப்படியே வச்சிடுறேன். அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலக்கும் போது வேணால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுன்னு கலக்கணும்னா கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். ஓகே. கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கணும். அப்படியா? ஆமாம், நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். ஓகே. இப்போ இந்த அரைச்சி விடாமல் சிம்பிள் வெர்ஷன் குறிச்சது. என்னென்னா நல்லா இப்போ பண்ணணும் அப்படின்னா நம்ம பாவக்காயெலாம் என்ன பண்ணுவோம்னா, பாவக்காய் நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு பண்ணுவோம். ஓகே. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடனே காலி பண்ணுறதுக்கு அப்படியே வேக வச்சு பண்ணணும்னு பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ கடுகு போட்டுருக்கேன். கடுகு போட்டதுக்கப்புறம் இது வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த இது வாழைப்பூ அது
கொஞ்சோண்டு தக்காளி வச்சுருக்கேன். ஓ ஓகே. தக்காளி போட்டு ஈஸியானது. இன்னும் ஒரே ஸ்பெஷல்னால் இந்த வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நல்லா பொடி பண்ணி மேலே தூணும். இந்த வெந்தய வாசனை. அப்புறம் கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். ஓகே. இதெல்லாம் ஒரு டேஸ்ட். அவ்வளோதான். கடுகு குடிக்கட்டும். வெறும் மிளகாப்பொடி கொஞ்சம் காரத்துக்கு வந்து 2 டீஸ்பூன் போடலாம். அப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு. மஞ்சப்பொடி இதெல்லாம் கொஞ்சம் கொதிக்கட்டும். புளி விட்டேன் இல்லையா, மிச்சம் ஜலம் இருந்தது கொஞ்சோண்டு, அந்த ஜலத்தையும் அதை போட்டு. தக்காளி போடும். இது ஒரு டேஸ்ட் பட்டு அது நல்லாயிருக்கும். இது அப்படி நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கணும். இந்த தக்காளி வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆகட்டும். கொஞ்சம் ஆறு எடுத்துல எடுத்து வச்சு பார்க்குறது தேங்காய் சாதம் மாதிரி இருக்குல்ல? தேங்காய் சாதம் மாதிரி இருக்கும். தேங்காய் எல்லாமே பண்ணலாம். அது வந்து இந்த தோற்பு தேன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் போட்டிருக்கேன். நல்லா யாரும் சாப்பிட மாட்டா, கசந்தா. நல்லா ஆனதுக்கப்புறம் துளியோண்டு எல்லாம் லெமன் புழிஞ்சு வச்சிடணும். அப்படியா? அது வந்து புளி பொருள் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடி நான் அரை முடி தான் எடுத்துட்டேன். சின்ன முடி புழிஞ்சிட்டேன். அது சுமாராக நறுக்கிக்கிறேன். ஓகே. நறுக்கிண்டு ஆக்சுவலாக அது வந்து அப்படியே சாப்பிட்றவங்க தான் சாப்பிட்லாம். நம்ம இடத்துல சாப்பிட மாட்டாங்க, வடிகட்டு இருந்தாலும் இப்படி போட்டுட்டு இது வந்து ஒரு ஜலம் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கிளாஸ் ஜலம் வச்சுருக்கேன். அதில் போட்டுருவேன். இது வந்து எதுக்குன்னு சொல்லவே இல்லையா? சூப்பு. ஆக்சுவலாக என்னென்னா சூப்புக்கு மட்டும் கொஞ்சம் எலசாக இருக்குது. உள்ளேருந்து எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலாக இருந்தால் கொஞ்சம் துவர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். உள்ளே போக போக கொஞ்சம் துவர்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி அது தனியாக வச்சுருந்தாங்க. ஒரு கை போட்டு ஒரு டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஓகே. இல்லையா? இப்போ துளியோண்டு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இந்த தேங்காய் இருக்குது பாருங்க, தேங்காயை அரைச்சிட்டு அப்படி விட்டுருவேன். கொஞ்சம் சும்மா ஒரு அரை முடி தேங்காய் விட்டுருக்கேன். ஏன் அப்படியே விட்றேன்னா தேங்காய் பால் விடலாம். இப்போ என்ன பண்ணால் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டுருவேன். ஸோ அப்போ அதனால் என்ன ஆகும்னா அந்த மிச்சம் இருக்கிறத அப்படியே பொறுத்தலாக பண்ணிவிடுவேன். ஓ அப்படியா? வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆமாம். ஸோ அதை ஃபில்டர் பண்ணி சூப்புக்கு எடுத்துட்டுருவேன். ஆமாம். மிச்சத்தை வந்து தேங்காய் அப்படியே அரைச்சி தானே விட்ருக்கோம். எல்லாம் அது ரொம்ப கொதிக்க வர வேண்டாம். ஒரு கொதி வரட்டும். வரும்போது என்ன பண்ண துளியோண்டு ஸ்வீட் பிடிக்கிற அளவுக்கு வேணா துளியோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த சால்ட் மட்டும் போகிறோம். கொதிக்கட்டும். இந்த கொதி வருது பாருங்கள். அது கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து மீல்ஸுக்கு முன்னால் அந்த சூப்பை குடிச்சிக்கலாம். ஆமாம். சூப்புக்கு முன்னாடி குடிச்சிக்கலாம். அப்படைசர் மாதிரி. அப்படைசர் மாதிரி. ஸோ இதில் வந்து மிளகு பொடி போடுவேல? இப்போ மிளகு பொடி இறக்கிட்டு மிளகு பொடி கொஞ்சம் போட்டுட்டு அதை அப்படியே சாப்பிடணும். நல்லாயிருக்கும். தேங்காய் பால் போடுறதுனால கசப்பு இருக்காது. அது அப்படி ரொம்ப தோப்பு குழந்தைகள் கேட்டேன்னா அவள் துளியோண்டு கொஞ்சம் வெல்லம் போட்டோன்னா அந்த இது தான் போகிறோம். கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து பொடித்தூளுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது அப்படியே என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு மிளகா தாளிச்சுன்னு அப்படியே கொஞ்சம் பருப்பு இருந்தால் கூட போட்டுட்டு பொரித்தூள் பண்ணிடலாம். அப்படியே மிளகு தான், அதனால் அப்படியே இது பண்ணால் போகிறோம். ஓகே. சூப் ரெடி. சூப்பர் சூப். ஆமாம். Gojju is getting ready. ஆமாம். நல்லா இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம்னா அப்படியே எல்லாம் இதாகிடும். ஆறுனதுக்கப்புறம் இதாகிடும். இதில் புளிப்பு இப்போ எல்லாமே இருக்குது. இல்லை நம்ம நார்மலாக கொஜ்ஜு பண்ணுறோம்ல அதே மாதிரி தான். இந்த வெந்தயத்தை வந்து சும்மா பொடி பண்ணி வச்சுருங்க வறுத்தது. ஓகே. இப்போ அதையும் போட்டுட்டு இது பண்ண வேண்டியதான். கொஜ்ஜுங்கிறது கூட்டுக்கறி. ஆமாம். இது வந்து டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக தோசை சப்பாத்தி இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும். சாதம் போட்டு சாப்பிட்லாம். ஆமாம். இறக்கிட்டு கொஜ்ஜு ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணிடலாம். இந்த சூப்பு போட்டு அந்த தேங்காயும் இதுவும் அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு மிளகா தாளிச்சிருந்தேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் பருப்பு போட்டிருக்கேன். இது அப்படியே இது பண்ணோம்னா அது பொறுத்தூள் எடுத்துடும். பொடி மாஸ் மாதிரி. பொடி மாஸ். ஆமாம். பொடி மாஸ் பொறுத்தூள் இல்லை பருப்பு சிலி பொறுத்தூள்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. தேங்காய் போட்டுருக்கல? தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் தான் அரைச்சி விட்டோம் இல்லையா, அதில் அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அது பருப்பு. ஓகே. ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த வறுவல் வந்து போட்டிருக்கோம்.
அப்படியா? ஆமாம், வெறும் புளி ஜலத்தில் வந்து மிளகாப்பொடி இப்போ போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு. அது என்னென்னா கொஞ்சம் ஆறி போயிடுதுன்னா நமுத்து போயிடும். அது ஒன்று தான் இதில் ஒரு ப்ராப்ளம் இந்த வாழைப்பூவில். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஜலம் போட்டுருங்க, ஜலண்டெண்ணெய் இது வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு. இங்கே வந்து நம்ம தோசை மேலே அப்படியே உப்பு எடுத்துட்டுருக்கேன். பொரிச்சு சூடாக அதில் போட்டால் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும், ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது இலசாக இருக்கிறதால அவ்வளோ துவர்ப்பு இருக்காது. நான் புளி ஜலத்தில் போடல. சப்போஸ் ஃபுல் பூ அப்படி போடுறோம் அப்படின்னா புளி ஜலத்தில் போடணும். ஜலத்தில் இருந்து போடுறதுனால புளி ஜலம் போடும்போது என்னென்ன எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் அப்படி இதுவாகும். பக்கத்தில் எண்ணெய் கொஞ்சம் போடாமல் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம். அப்படியே எடுத்துட வேண்டியதான். நல்லா முறுமுறுன்னு ஆகும். எடுத்து அதில் போட வேண்டாம். சரி, குழம்புக்கு ரசத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். ஆமாம், வெறும் கூட சாப்பிடலாம். இந்த கலர் மாறுறதா ஒரு அப்படியே எடுத்துடுவேன். ஓ சூப்பர். பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம. இது மட்டும் திருப்பி இது வந்து இதில் பிரட்டின்ட்டுருவேன். ஆமாம், அப்படியே பிரட்டின்ட்டு சூடாக போடும்போது இதாகும். கொஞ்சம் தள்ளிக்கோங்க. இதாக ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி. ஆமாம். ரெடி ஆகிட்டல? இல்லை, எடுத்து. ஸோ வாழைப்பூவில் சாதம், பிட்லை, கொஜ்ஜு, சூப், வறுவல், தொகையல், நார்மல் பொடித்தோல், பொடி மாசு. ஸோ ஒரு காய் ஒரு சமையல். இன்னைக்கு வந்து வாழைப்பூ. சூப்பர். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ.